ஹலோ சில்ட்ரன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 2 யூனிட் 2ல் இருக்க சேவ் வைஸ்லி. ஓகே, இந்த ஸ்டோரியில் கமலி அப்படிங்கிறது தான் மெயின் கேரக்டர். வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எவ்ரி இயர் கமலி அண்ட் ஹர் கசின்ஸ் would visit their grandparents in their native village for the கார் ஃபெஸ்டிவல் தட் லாஸ்டட் ஃபார் 3 days. ஒவ்வொரு வருஷமும் கமலியும் அவளுடைய கசின்ஸ் அப்படின்னா மாமா அத்தை பசங்களை தான் கசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கமலியும் அவங்களுடைய கசின்ஸ் வந்து அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி ஊருக்கு போயிட்டு, தாத்தா பாட்டி இருக்கிற ஊர் தான் அவங்களுடைய சொந்த ஊர், அந்த வில்லேஜ் அதுக்கு போயிட்டு கார் ஃபெஸ்டிவல் அப்படின்னா தேர் திருவிழா. ஒவ்வொரு வருஷமும் தேர் திருவிழாக்காக அவங்க ஊருக்கு தாத்தா பாட்டி இருக்கிற ஊருக்கு போயிட்டு 3 நாள் தங்கியிருந்து அந்த கார் ஃபெஸ்டிவலை அட்டன் பண்ணுவாங்களாம். த என்டையர் வில்லேஜ் வில் பி இன் த ஃபெஸ்டிவல் அந்த வில்லேஜ் ஃபுல்லாக அந்த கிராமம் முழுக்கவுமே ஒரு திருவிழா மூடில் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் அந்த சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ரொம்பவே சந்தோஷமாக ஆர்வமாக இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸும் அவங்களுடைய குழந்தைங்களுக்காக சில்ட்ரன்ஸ்க்காக மணி, அதாவது காசு கொடுப்பாங்க அந்த தேர் திருவிழா அப்போ. அதை வச்சு அவங்க வந்து ஸ்வீட்ஸ், ஏதாவது இனிப்பு பலகாரங்கள், அப்புறம் டாய்ஸ் பொம்மைகள்லாம் வாங்கிக்குவாங்க. இந்த சில்ட்ரன் would buy டாய்ஸ், சாக்லேட், ஸ்வீட்ஸ் ஆர் பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ். அந்த திருவிழாவில் நிறைய தேர்க்கடைகள்லாம் போடுவாங்களா, அங்கே வந்து டாய்ஸ் வாங்கிக்குவாங்களாம், சாக்லேட்ஸ் வாங்கிக்குவாங்களாம், அப்புறம் ஸ்வீட்ஸு வாங்கிக்குவாங்களாம், அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கிக்குவாங்களாம். they would spend all the money and never saved the money at all. அவங்க கொடுக்குற அந்த பெரியவங்க கொடுக்குற மணி எல்லாம் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்களாம், ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது ஒன்று வாங்கி அப்படியே செலவழிச்சிருவாங்களாம். அவங்க வந்து அந்த மணியை வந்து சேவ் பண்ணவே மாட்டாங்க. Their grandfather felt that the children should learn to save and use their money wisely. அவங்க கிராண்ட்ஃபாதர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பணம் சேமிக்கிறத பற்றி தெரியவே இல்லை, எல்லாத்தையும் வந்து செலவழிச்சிட்றாங்க. அவங்க வந்து அதை கற்றுக்கணும் அப்படின்னு வந்து அவர் வந்து நினைக்கிறாரு. அதனால இந்த வருஷம் வந்து அவர் வந்து அவங்க சில்ட்ரன்கிட்ட வந்து இந்த இயர் வந்து நீங்கள் கண்டிப்பாக மணியை வந்து கரெக்டாக சேவ் பண்ணி அது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக நீங்கள் செலவு பண்ணணும், சாக்லேட் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி செலவு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிராண்ட்ஃபாதர் வந்து பண்ணுறாரு. ஆனால் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அவங்க வந்து பொருட்படுத்தவே இல்லை, தாத்தா சொல்கிறத கேட்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ராஜன் அண்டு மாலா வேர் த யங்கஸ்ட் ஆஃப் த கிட்ஸு. அந்த குழந்தைங்கள்லேயே அவங்க ஃபேமிலியிலேயே ராஜனும் மாலாவும் தான் ரொம்பவே சின்ன பசங்களாம். அவங்க வந்து அந்த தாத்தா சொன்னதை கொஞ்சம் கூட சீரியஸாகவே எடுத்துக்கல. அதனால அவங்க கொடுத்த அவங்களுக்காக அவங்க தாத்தா பாட்டிலாம் கொடுத்த மணியை வந்து ஸ்வீட்ஸும் டாய்ஸும் வாங்கியே செலவு பண்ணிட்டாங்க. அதர் சிப்ளிங்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு சிப்ளிங்ஸ் யாருன்னா ஜெயனும் காவேரியும் வந்து இந்த ஃபெஸ்டிவலை நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மணியை ஃபுல்லாகவே சிங்கிள் டைப் ஆஃப் ஃபுட் அவைலபிள் அக்ராஸ் த ஷாப்பு, அங்கே அந்த ஷாப்பில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டு செலவழிச்சிட்டாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க 2 பேர்த்துக்குமே என்ன ஆயிடுச்சாம், கடை ஃபுட்ஸு, கடையில் வாங்கி சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம அதிகமாக சாப்பிட்டோன்னா, ஆக்சுவலி கடையில் வாங்குகிற ஃபுட் ஐட்டம்ஸே நம்ம அவாய்ட் பண்ணணும். அதை நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு என்ன ஆகும், ஸ்டொமக் பெயின் வந்து ஃபுட் பாய்சனிங் ஆயிரும். ஸோ நம்ம ஷாப்பில் வாங்குகிற ஃபுட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். அது வந்து ரொம்பவே நம்ம உடம்புக்கு அன்ஹெல்த்தி. ஓகேங்களா? ஸோ அதனால ஃபுட் பாய்சன் அவங்க 2 பேர்த்துக்கும், ஜெயனுக்கும் மாலாவுக்கும் ஃபுட் பாய்சன் ஆனனால அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்களாம், இந்த மிச்சம் இருக்க பணத்தை டாய்ஸ் வாங்கி செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. த எல்டஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வேர் அந்த குழந்தைங்கள்லேயே பெரியவங்க யார் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு பெருசாக இருக்கவங்க யாருன்னா கமலி தான். கமலியும் செந்திலும் தான் ரொம்பவே பெரியவங்க.
அவங்க வந்து இந்த வருஷம் நமக்கு தாத்தா பாட்டி கொடுத்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து பர்பஸாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய ஆசைகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு ருப்பியும் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த எண்ட் ஆஃப் த ஃபெஸ்டிவல் அந்த திருவிழா முடியும் போது அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 300 ருப்பீஸ் வந்து அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து அவங்க கிராண்ட் ஃபாதர் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுடைய எஃபர்ட்டை பார்த்து கிராண்ட் ஃபாதர் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகுறாரு. அப்புறம் வந்து செந்தில் அவன் ஹோம்க்கு போனதுக்கப்புறம் ஹி டுக் ஹிஸ் ஃபாதர் டு த நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் ஓப்பன்ட் அ சேவிங் அக்கௌண்ட்டு. அடுத்து செந்தில் வந்து அவங்க வீட்டுக்கு திருவிழாலாம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுமே நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நமக்காக அந்த அக்கௌண்ட்டில் நம்ம போடுற அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம கையில் வச்சுருக்கோமோ ஏதாவது ஒரு செலவு பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த அக்கௌண்ட்டில் போட்டு வச்சோன்னா நம்ம செலவு பண்ணாத இருக்கலாம். ஸோ அதனால தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அவன் வந்து அவனுடைய பாக்கெட் மணி எல்லாமே சேவ் பண்ணி and found a new ways to save money, and he liked to started the walk instead of taking bus. அதுக்கப்புறமேட்டு அவன் புதுசாக வந்து அவனுக்கு அமௌண்ட் வந்து எப்படி வந்து சேவ் பண்ணுறதுக்காக அவன் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து பஸ்ஸில் போகிறத கூட அவாய்ட் பண்ணிவிட்டு நடந்து போக ஆரம்பித்தான். அவனுடைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அப்படின்னா பென்சில், பென், இரேசர், ஷார்ப்னர் இதெல்லாம் இருக்குல்ல, அதை தான் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பத்திரமா வச்சுக்கிட்டனால அவனுக்கு அது வாங்கக்கூடிய செலவும் இல்லாத போச்சு. அவனுடைய ஓல்டு புக்ஸ் அவனுடைய பழைய நோட் புக்ஸையே அவன் இந்த வருஷமும் புதுசு வாங்காமல் அதையே யூஸ் பண்ண பழகிக்கிட்டான். Soon his father made him understand that the saving is done after using the money for basic needs. அவன் ரொம்பவே அமௌண்ட்டு செலவு பண்ணாத இது பண்ணிகிட்டு இருக்கனால அவங்க அப்பா வந்து ஒரு நாள் வந்து அவனுக்கு வந்து புரிய வைக்கிறார். நம்மளுடைய அத்தியாவசிய தேவைக்கு பூர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க அப்பா வந்து அவனுக்கு புரிய வச்சாங்க. ஸோ செந்தில் வந்து நியூ புக்ஸ் வாங்கி அவனுடைய நோட்ஸை எடுக்க ஆரம்பித்தான். அவனுடைய செந்திலோட ட்ரீம் என்ன அப்படின்னா ஒரு கேமரா வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட ட்ரீமாக இருந்துச்சு. At the end of the year, his father checked his saving and bought him the latest camera with his savings. அந்த இயர் கடைசியில் வந்து அந்த வருஷம் முடிவில் அவனுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி சேர்த்து வச்சதை பார்த்து அவங்க அப்பா வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு அவனுக்கு வந்து ஒரு கேமரா வந்து வாங்கி கொடுக்குறாரு. அடுத்து கமலி வந்து ஒரு கிளியரான ஒரு நல்ல பிளானில் இருக்கா. என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவளுடைய ஃப்ரெண்டு நேம் வந்து ஆனந்தியோட ஃபாதர் வந்து ஒரு ஃப்ளூட்டிஸ்ட் அப்படின்னா புல்லாங்குழல் இருக்குல்ல, புல்லாங்குழல் வாசிக்கிறவங்க தான் ஃப்ளூட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் வந்து அவளோட அவளுடைய தெருவிலே தான் வசிச்சிட்ருக்கா. ஸோ த கேர்ள்ஸ் யூஸ் டு விசிட் த ஈச் அதர் ஆஃபன். அதனால இவங்க 2 பேரும் அடிக்கடி பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. மெனி ஆஃப் திஸ் அக்கேஷன் ஆனந்தி யூஸ் டு டீச் ஹர் த ப்ளே ஃப்ளூட். அவளுடைய அக்கேஷன்ஸ் அதாவது லீவ் டைம்லலாம் அவன் வந்து ஆனந்தி வந்து அவளுக்கு கமலிக்கு வந்து ஃப்ளூட் எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுப்பானாம். ஸோ அதனால் ஆனந்திக்கு வந்து ரொம்ப ஆசை, ஃப்ளூட் ஒரு புல்லாங்குழல் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆசைப்பட்டான். அதுக்காக அவன் வந்து சில அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுருக்கா. எப்படி வந்து செந்தில் சேர்த்து வச்சானோ அதே மாதிரி ஆனந்தியும் ஃப்ளூட் வாங்குறதுக்காக சேர்த்து வச்சுருக்கா. அதே டைமில் அவளுடைய ஃபாதருக்கு வந்து ரொம்பவே அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து அவர் வந்து கமலிக்கிட்ட வந்து உன்னோட சேவ் பண்ணி வச்சுருக்க அமௌண்ட்டை தரையா அப்படின்னு கேட்குறாரு. அதே சமயத்தில் அவர் வந்து ப்ராமிஸும் பண்ணுறாரு, நான் கூடிய சீக்கிரமே உன்னோட அமௌண்ட்டை நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்ட்டு.
சொல்றாரு. ஸோ, அதனால கமலி வந்து அவங்க அப்பாகிட்ட அவள் சேர்த்து வச்ச சேவிங்ஸ் அமௌண்ட்ட தரா. அ அதே சமயத்தில கமலிக்கு வந்து ரொம்பவே ப்ரவுட், ரொம்பவே கர்வமா இருந்துச்சு. நம்ம அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து அவளுக்கு தோணுச்சு. பட் ஆனா வந்து அ ஒரு ஒரு விஷயத்தில ஏமாற்றம் அடையறா. ஏன்னா இந்த சேவிங்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ளூட் வாங்குறதுக்கு தான் சேவ் பண்ணி வச்சிருந்தோம். ஃப்ளூட் வாங்குறதுக்கு தான் சேவ் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ, அதனால வந்து இப்ப அப்பாட்ட குடுத்தனால அது நம்பளால வாங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்றா. ஸோ, அடுத்து அ அடுத்து வந்து அடுத்த வருஷம் அந்த இயர் முடிஞ்சு வில்லேஜுக்கு வந்து போறாங்க. கார் ஃபெஸ்டிவலுக்காக போறாங்க. எல்லாருமே மீட் பண்ணி அ எல்லாருமே 1 இயர்க்கு அப்புறம் மீட் பண்றாங்க. ஆன் த டே ஆஃப் த கார் ஃபெஸ்டிவல், த ஹோல் ஃபேமிலி கேதர்ட் இன் த வில்லேஜ். அந்த கார் ஃபெஸ்டிவலுக்காக அவங்க ஃபேமிலி ஃபுல்லாவே அவங்க வில்லேஜுக்கு வராங்க. அவங்க எவ்ரிஒன் எல்லாருமே அவங்களுடைய இந்த வருஷம் எப்படி போணுச்சு அப்படிங்கிறத பத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் டின்னர் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு செந்தில் வந்து நான் அமௌண்ட்டு சேர்த்து வச்சு நியூ கேமரா வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து அம் யார் ச ச செந்தில் வந்து ஷேர் பண்ணிக்கிறான் அவங்க அப்பா கிராண்ட்பா கிட்ட. அவர் வந்து ரொம்பவே அம் சந்தோஷப்படுறாரு. அதே மாரி அவர ஹி கங்ராச்சுலேட்டட் ஹிம். அவங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார். அதே மாரி கமலியோட ஃபாதர் வந்து அவங்க கிராண்ட்பாவோட காதுல போயி ஏதோ சொல்லிட்டு வராரு. கிராண்ட்பா வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வந்து கமலிய கூப்பிடுறாரு. கமலிய கூப்பிட்டு இந்த கிஃப்ட் அவகிட்ட அந்த கிஃப்ட்ட தராரு. ஹர் சேவிங்ஸ் வர் யூஸ்டு டு பை எ கிஃப்ட். உன்னோட சேவிங்ஸ் வந்து உனக்கு ஒரு கிஃப்ட் குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அம் கிராண்ட்பா வந்து ஒரு கிஃப்ட் தராரு. அந்த கிஃப்ட்ட வந்து ஓப்பன் பண்றா. ரொம்பவே ஆர்வமா ஓப்பன் பண்ணா, அதில என்ன இருக்காம், அவ ஆசைப்பட்ட மாரி ஒரு நியூ ஃப்ளூட் அப்படி புதிய புல்லாங்குழல் வந்து இருக்காம். அவ வந்து அவளுடைய கண்கள்லாம் கலங்குதாம் அந்த ஃப்ளூட்ட பார்த்தோனே. ஏன்னா, அவ ரொம்ப ஆசைப்பட்டு அ வாங்கணும்னு நெனச்சாள. ஸோ, அத பார்த்ததுக்கப்புறம் அவளுடைய கண்ணெல்லாம் கலங்குது. அம் அவங்களோட ஹோல் ஃபேமிலி ஃபேமிலி ஃபுல்லா வந்து "நீ இந்த ஃப்ளூட்ட வாசிச்சு காட்டு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கமலி வந்து அவ ஃப்ரெண்டு சொல்லிக் குடுத்த மாரி ஒரு சாங் வந்து அந்த ஃப்ளூட்ல வாசிச்சு காட்டுறா. ச அப்போ வந்து செந்தில் வந்து அவ வாசிக்கிறத ஃபோட்டோ எடுக்குறான். அவன் வாங்குன கேமரால ஃபோட்டோ எடுக்குறான். ஓகேங்களா? இப்ப கமலியும், செந்திலும் எப்படி அவன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிராண்ட்பா, அப்பா, அம்மா இவங்கலாம் குடுக்குற அமௌண்ட்ட சேர்த்து வச்சு அவங்க ஆசைப்பட்டத கேமரா அண்டு ஃப்ளூட்ட வாங்குனாங்களோ, அதே மாரி உங்களுக்கு ஏதாவது ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கணும்னு நெனைக்கிறத நீங்களும் அம்மா, அப்பாட்ட கேட்டு தொந்தரவு பண்ணாத. உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு, நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பொருள வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.